ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? ரொம்ப நல்லா இருக்கீங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். இன்னைக்கு உங்களுக்காக வித்தியாசமான ஒரு இந்தோனேஷியன் ஹாரர் மூவி தான் கொண்டு வந்திருக்கேன். படத்துக்கு ஒன்லைனர் தேவையில்லை, ஏன்னா படம் வேற லெவலாக இருக்குது. எதர்ச்சியாக ட்ரைலரை பார்த்தேன். சரி படம் பார்க்கலான்னு உட்காந்தா மிரட்டுன்னு மிரட்டியிருக்காங்க. சரி வாங்க ஓவராக போகல வேண்டாம், படத்துக்கு போகலாம். படத்தோட ஸ்டார்டிங் சீன்லேயே இந்தோனேஷியாவில் ஏதோ ஒரு கிராமத்தை தான் கட்டுறாங்க. இந்த கதை நடக்கிற காலகட்டமும் 1976. அந்த கிராமத்தில் இருக்க சின்ன பசங்கள்லாம் ஒரு பால் மாதிரி ஒன்று செஞ்சு விளையாட எடுத்துட்டு போகிறாங்க. இதை பார்க்குற அந்த சின்ன பையங்களில் ஒருத்தரோட அப்பா, டேய் விளையாட போகிறீங்க, கொஞ்சம் சீக்கிரமாக வந்துடுங்க, இருட்டுறதுக்குள்ளே வீட்டுக்கு வந்துடணும் சரியா அப்படின்னு சொல்லி அனுப்பி வைக்கிறாரு. அதெல்லாம் வந்துருவோம்ப்பா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பசங்களும் போய் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. எவ்வளோ நேரம் விளையாடிட்டு இருந்தாங்கன்னு தெரியல. அப்படியே கொஞ்சம் நேரம் ஆகுது. கூட விளையாடிட்டு இருந்த பசங்களோ இருட்டாகுது, வாங்கடா வீட்டுக்கு போகலான்னு சொல்லி கூப்பிட, ஃபர்ஸ்ட் சீனில் அப்பா கூட சீக்கிரமாக வீட்டுக்கு வான்னு சொல்லி அனுப்பி வச்சிருப்பாங்க. அந்த பசங்க மட்டும் இன்னும் கொஞ்சம் நேரம் விளையாடிட்டு வரோண்டா அப்படின்னு சொல்லிட்டு இவங்க 2 பேரும் மட்டும் விளையாட ஆரம்பிக்கிறாங்க. அதில் அவன் அண்ணக்காரன் போல இருக்கு. எதர்ச்சியாக விளையாடிட்டு இருக்கும்போது பாலை உதைக்க அந்த பால் போய் சோளக்காட்டில் விழுந்துருது. டேய் ஏன்டா இப்படி பண்ணுற, பாலை வேற சோளக்காட்டில் உதச்சி விட்டேன், அந்த பால் எங்கே போச்சோ தெரில. டேய் அதெல்லாம் ஒன்றும் இல்லை, பக்கத்தில் தான் போய் விழுந்திருக்கோம், வா போய் தேடி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் சோளக்காட்டுக்குள்ளே போயிடுறாங்க. பாலை தேர ஆர்வத்தில் இருட்டுனதே தெரியாமல் இவனுங்க இன்னும் தேடிட்டு இருக்கிறானுங்க. டேய் எனக்கு ரொம்ப பயமாக இருக்குது, ரொம்ப வேற இருட்டிருச்சு, அந்த பாலே வேணாம், வாடா வீட்டுக்கு போகலாம். டே அதெல்லாம் ஒன்றும் இல்லை, இங்கே பக்கத்தில் தான் பால் கிடக்கும், தேடு அப்படின்னு தேடிட்டு இருக்கும்போது திடீர்னு எங்கேருந்தோ ஒரு குரல், பால் வேணுமா இங்கே வாங்க அப்படின்னு சொல்லி ஒரு குரல் கேட்குது. யாரா அது இந்த நேரம் சோளக்காட்டுக்குள்ளே வந்து கூப்பிடுறாங்க, எனக்கு பயமாக இருக்குடா. அதெல்லாம் ஒன்றும் இல்லை, வா போய் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த அண்ணக்காரனும் தம்பியை கூப்பிட்டு போயிட்டுருக்கான். அந்த குரல் வந்த திசை நோக்கி அந்த பசங்க போக, முன்னாடி பார்த்தா ரொம்ப பார்க்கவே கொடூரமான ஒரு உருவம் கையில் அந்த பாலை வச்சுட்டு நின்றுட்டுருக்கு. இந்த பால் வேணா என் பின்னாடியே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அது போக, டேய் அது கூப்பிடுதுன்னு சொல்லி நம்ம இது பின்னாடியே போவேன்டா, அது நம்மளை ஏதாவது ஒன்று பண்ணிடும். அப்படிலாம் ஒன்றும் இல்லை, நான் அந்த பாலை வாங்காமல் வரமாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த உருவத்து பின்னாடியே அந்த அண்ணங்காரன் போகிறான். அந்த தம்பிக்காரனும் தனியனுக்கு பயந்துட்டு அவனும் பின்னாடியே போகிறான். அங்கே போய் பார்த்தா அந்த உருவம் அந்த அண்ணங்காரனை குத்தி கொலை பண்ணிட்டு இருக்கு. இதை பார்த்ததும் அந்த தம்பிக்காரன் பயந்து ஓடி போய் நடந்த விஷயத்தெல்லாம் அவங்க அப்பா கிட்ட சொல்கிறான். உடனே அவங்க அப்பாவோ ஊர் மக்கள் எல்லாத்தையும் கூட்டிகிட்டு போய் அந்த சோளக்காட்டுக்குள்ளே தேடி பார்க்குறாரு. ஆனால் அந்த பையனை காணோம். பக்கத்தில் சின்னதாக ஒரு ஆறு போகுது, அதில் பார்த்தா அந்த பையனோட பாடி இருக்குது. அதை பார்த்ததும் அவங்க அப்பா கதறாரு. மறுநாள் பொழுது விடியுது. அங்கே இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினச்சிக்கிறாங்கன்னா, இந்த தம்பிக்காரன் தான் அண்ணனை கொலை பண்ணிட்டான் அப்படின்னு சொல்லி நினைக்கிறாங்க. ஆனால் இந்த தம்பிக்காரனும் கதறான், ஐயோ நான் அங்கே மட்டும்தான் இருந்தேன், அந்த கொலை பண்ணது அந்த பொண்ணு தான் அப்படின்னு சொல்ல, என்னது பொண்ணா, நம்ம ஊரில் அப்படிப்பட்ட பொண்ணு யாரும் இல்லை அப்படின்னு மக்கள் எல்லாம் பேசிட்டு இருக்கு. அதே சமயம் அங்கே ஒருத்தர் வராரு, இல்லை அந்த சின்ன பையன் சொல்றது உண்மைதான், அவள் சாதாரண குழந்தை இல்லை, சாத்தானோட குழந்தை, இந்த கதை நடந்த 29 வருஷம் ஆச்சு அப்படின்னு சொல்லி அவர் ஃப்ளாஷ்பேக் சொல்ல, அதே சமயம் சுமலான்னு சொல்லி டைட்டில் போட்டு படத்த ஆரம்பிக்கிறாங்க. அதாவது 1947 வருஷம் காட்டுறாங்க. அந்த ஊர்லேயே இருக்க ஒரு பெரிய ஃபேமிலி தான் காட்டுறாங்க. அந்த ஊர்லேயே ஏகப்பட்ட சொத்து இவருக்கு இருக்கும் போல இருக்கு. அவங்க மாமாவும் அந்த எஜமான்கிட்ட பேச ஆரம்பிக்கிறாரு. நம்ம ஊருக்கு ஒரு பெரிய ஃபேக்டரி வர போகுது, அதுக்கு உன்னோட நிலத்தையும் கொடுத்தீங்கன்னா எங்களுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும். என்னது நிலமா? அந்த இடத்த சம்பாதிக்க எங்க அப்பாவும் தாத்தாவும் எவ்வளவு கஷ்டப்பட்டாங்கன்னு எனக்கு தான் தெரியும். அந்த நிலத்தை நான் யாருக்கும் தரதில்லை அப்படின்ற மாதிரி சொல்லிடுறாரு. நீ யார்கிட்ட பேசுறேன்னு தெரியுதா? அதெல்லாம் தெரியுது அப்படின்னு சொல்லி இவங்க பேசிட்டு இருக்கும்போதே நம்ம எஜமானி அம்மா அங்கே காஃபி கொண்டு வந்து வச்சிடுறாங்க. இதை பார்க்குற மாமாவோ எஜமானியை பார்த்து, இவ பார்க்க அழகாக தான் இருக்கா, நானாக தான் இந்நேரம் இவகிட்ட 10 புள்ள பெற்றிருப்பேன், ஆனால் உனக்கோ ஒன்றுக்கே வழியை காணும், எப்படினாலும் இது அனாதை சொத்து தானே, நீ செத்ததுக்கப்புறம் இந்த சொத்தெல்லாம் எனக்கு தான் வந்து சேரும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து கிளம்புறாரு. இந்த பக்கம் எஜமானி அம்மாவோ எஜமானர்கிட்ட, என்ன உங்கள் மாமா மறுபடியும் வந்து பிரச்சனை பண்ணுறாரா, நான் வேணா பேசி பார்க்கவா அப்படின்னு சொல்லி கேட்க, அந்த காலத்தில் தான் பொண்ணுங்களை பேசவே விட மாட்டாங்களே, இந்த எஜமானரும் அதே மாதிரி தான் பண்ணுறாரு, இந்த ஊரில் இருக்க எல்லாத்தையுமே நான் சமாளிக்கிறேன், என் மாமாவை எனக்கு சமாளிக்க தெரியாதா, உன் வேலை என்னமோ அதை பார்த்துட்டு போ, நீ என்ன பண்ணுவே தெரியாது, எனக்கு 1 வருஷத்துக்குள்ள என் கையில் ஒரு குழந்தை இருந்தாகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் நம்ம எஜமானி அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. நம்ம எஜமானி அம்மாவோ அழுதுட்டு வெளியில் வந்து உட்கார, அப்போ அவங்களோட கிச்சன்லேருந்து 2 பேர் பேசிகிட்டு இருக்க சவுண்ட் கேட்குது. என்னடா உன் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டேன். ஆமாண்டா, ரொம்ப நாளாக குழந்தை இல்லாமல் இருந்தது, ஊர் எல்லையில் டுக்காலான்னு சொல்லி ஒரு அம்மா வந்திருக்காங்கடா, அவங்க குழந்தை இல்லாதவங்க கூட குழந்தை வர வைக்கிறாங்க, அவங்கள போய் பார்த்து தான் இப்போ என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்காங்கடா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத நம்ம எஜமானி அம்மா கேட்டுறாங்க. சரி அவங்கள போய் நம்மளும் பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஊரோட எல்லையில் இருக்கவங்க வீட்டுக்கு அவங்க போகிறாங்க. அவங்கள பார்த்து நான் ப்ரெக்னெண்ட் ஆகணும்னு சொல்ல, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை, பண்ணிடலாம், ஆனால் அதுக்கு முன்னாடி நீ என்னோட மாஸ்டருக்கு சில பூஜைகள்லாம் பண்ணணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. மாஸ்டரா, யார் அது அப்படின்னு சொல்லி நம்ம எஜமானி அம்மா கேட்க, அது வேற யாரும் இல்லை, சாத்தான், இது ஒன்றும் விளையாட்டுக்கரையும் இல்லை, நீ ப்ரெக்னெண்ட் ஆகணும்னா நான் ஆக்கிடுறேன்,
ஆனால் உன் வயிற்றுல 2 கரு வளரும். ஒரு கரு மனுஷன் மாதிரியே இருக்கும், ஆனால் இன்னொரு கரு மனுஷன் மாதிரி இருக்காது. ஆனால் நீ 2 குழந்தைகளையும் 10 வயசு வரையும் ஒரே மாதிரி வளர்க்கணும். 10 வயசு ஆனதும் சாத்தான் அவனோட குழந்தையை தூக்கிட்டு போயிடுவான். நீ மனுஷ குழந்தைய நீ எப்பவும் போல வளர்த்துக்கலாம். ஆனால் இதில் ஏதாவது ஒரு பிரச்சனையாச்சு விளைவுகள் ரொம்ப மோசமாக இருக்கும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. நம்ம எஜமானியமாக்கும் வேறு வழி இல்லை. ஏற்கனவே எஜமானர் இப்படி ஒரு ப்ரெஷர் போட்டனால அவங்களும் சரின்னு ஒத்துக்கிறாங்க. அந்த அம்மாவோ ஏதோ ஒரு வித்தியாசமான கஷாயத்தை ஊற்றின கொஞ்ச நேரத்திலே எலும்பெல்லாம் உடையிற சவுண்ட் கேட்குது. என்னடான்னு பார்த்தா நம்ம எஜமானியம்மா இப்போவே கன்சீவ் ஆயிட்டாங்க. வயிறு பெருசாக இருக்க இந்த பாட்டியம்மாவோ உள்ள தள்ளி இன்னும் 2 மாதத்துல நீ கன்சீவ் ஆயிடுவ, ஆனால் நான் சொன்ன விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எஜமானி அம்மாவை அங்கேருந்து அனுப்பிச்சி வச்சிடுறாங்க. சொன்ன மாதிரியே 2 மாதம் கழிச்சு நம்ம எஜமானி அம்மாவை செக் பண்ணி பார்க்குற டாக்டரோ நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்க, அதுவும் ட்வின்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. இதை கேட்குற நம்ம எஜமானருக்கோ ரொம்ப சந்தோஷம். ஆனால் இவங்க எப்படி ப்ரெக்னென்ட் ஆனாங்க அப்படிங்கிற விஷயம் நம்ம எஜமானருக்கு இன்னும் தெரியாது போல். ஏங்க உங்களுக்கு பையன் வேணுமா பொண்ணு வேணுமா? எனக்கு பொன் குழந்தை தான் பிடிக்கணும், உனக்கு தெரியாதா? டாக்டர் வேறு ட்வின்ஸ் சொல்லியிருக்காங்க, அப்போ நம்ம குழந்தைகளுக்கு என்ன பேர் வைக்கலாம் அப்படின்னு சொல்ல யோசிச்சு பார்க்குற எஜமானரோ குமாலா சுமாலா அப்படின்னு பேர் வச்சிடலான்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க வேலைக்காரனை கூப்பிட்டு என் ஒய்ஃப் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கா, இதை ஊர் ஃபுல்லாக சொல்லி இதை திருவிழா மாதிரி கொண்டாடணும்னு சொல்லிட்டு அவங்களும் செம்மையாக செலிப்ரேட் பண்ணுறாங்க. அப்படியே 10 மாதம் ஆகுது. நம்ம எஜமானி அம்மாவுக்கோ பிரசவ வலி வர டாக்டரோ பிரசவம் பார்க்குறாங்க. முதல் குழந்தைய வெளியில் எடுத்தா அது பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்க, என்னாச்சு டாக்டர், குழந்தை இறந்துருச்சுன்னு நினைக்கிறேன், சரி வாங்க 2வது குழந்தையாவது காப்பாற்றலாம் அப்படின்னு சொல்லிட்டு முதல் குழந்தைய எடுத்துகிட்டு போய் தொட்டியில் வச்சுட்டு 2வது குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க. அப்போ அங்கே வர எஜமானரும் வந்ததும் பார்க்குறது அந்த இறந்து போன குழந்தைய தான். என்னது குழந்தை பேச்சு மூச்சு இல்லாமல் இருக்குது, என் குழந்தைக்கு என்னாச்சு, அப்போ இன்னொரு குழந்தை எங்க அப்படின்னு கேட்டுட்டு அவர் வர இந்த பக்கம் நம்ம டாக்டர் அம்மாவோ 2வது குழந்தைய வெளியில் எடுக்கிறாங்க. அது சாத்தானோட குழந்தை, பார்க்கவே ரண கொடூரமாக இருக்குது. இதை பார்த்ததும் எஜமானரோ எனக்கு இந்த மாதிரி ஒரு குழந்தை பிறந்ததுன்னு வெளியில் யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு கத்தி எடுத்துகிட்டு வந்து அந்த குழந்தையோட நெஞ்சை குத்தி கொலை பண்ணிடுறாரு. ஆனால் அந்த சாத்தானோட குழந்தைய 10 வயசு வரையும் வளர்க்கணும், அந்த விஷயம் நம்ம எஜமானருக்கு தெரியாது. எப்படியோ நம்ம எஜமானியம்மா சொல்லலான்னு வராங்க, ஆனால் அவங்களும் பிரசவ மயக்கத்தில் எதுவுமே சொல்லாமல் படுத்துறாங்க. இந்த சாத்தானோட குழந்தைய கொலை பண்ணாலே என்னவோ மனுஷ குழந்தைக்கு உயிர் வந்துடுது. அதுக்கு குமலான்னு சொல்லி பேர் வச்சு கூப்பிடுறாங்க. அப்படியே கொஞ்ச நாள் ஆகுது. கிட்டத்தட்ட 3 வருஷம் கழிச்சு அந்த குழந்தைய காட்டுறாங்க. அந்த குழந்தைக்கோ ஒரு சைடு கை கால் வராமல் பேரலைஸ் ஆயிடுச்சு. அது மட்டும் இல்லாமல் அந்த குழந்தையால பேசவும் முடியல. மறுபடியும் 3 வருஷம் கழிச்சு காட்டுறாங்க. குழந்தைக்கு இப்போ வயசு 6. மெதுவாக அந்த குழந்தையும் நடக்க ஆரம்பிக்க, ஆனால் அதனால சரியாக பேச முடியல. இந்த குழந்தையோ பக்கத்தில் ஒரு சைக்கிள் இருக்கு, அதில் டயரை சுற்றி விளையாடிட்டு இருக்கு. இதை பார்க்க நம்ம எஜமானி அம்மாவோ குமலா நீ ரொம்ப நேரமாக சைக்கிள் விளையாடிட்டு இருக்க, வா உள்ள போகலாம் அப்படின்னு சொல்லி கூப்பிட்டா அந்த குழந்தையோ பைத்தியம் பிடிச்ச மாதிரி கத்துது. வேற வழி இல்லாமல் அந்த குழந்தைய தரன்னு இழுத்துட்டு போய் பெட்டில் போடுறாங்க. ஆனால் அந்த குழந்தையோ இன்னும் பைத்தியம் மாதிரி கத்துறதை நிறுத்தவே இல்லை. இதை பார்க்குற எஜமானருக்கோ செம்ம கோவம் வர வேலைக்காரனை கூப்பிட்டு ஒரு கயிறு எடுத்து வந்து இந்த குழந்தையோட காலை கட்டி பக்கத்தில் இருக்க ஸ்டோர் ரூமில் போடுறா அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாரு. அந்த வேலைக்காரனும் கயிறை வச்சு கட்டி அந்த குழந்தைய தூக்கி போய் அந்த ஸ்டோர் ரூமில் போடுறான். இருந்தாலும் அந்த குழந்தை பைத்தியம் மாதிரி கத்துறதை நிறுத்தவே இல்லை. இது ஒரு நாள் மட்டும் இல்லாமல் தொடர்ந்து நடக்குது. அப்படியே சீனை கட் பண்ணி 1955 தான் காட்டுறாங்க. என்னதான் வருஷங்கள் ஓடினாலும் நம்ம குமாலாவோட ஹேபிட் மட்டும் மாறவே இல்லை. இன்னும் பைத்தியம் மாதிரி கத்துறத அந்த பொண்ணு நிறுத்தவே இல்லை. அதனால வேற வழி இல்லாமல் அதே ரூமில் போட்டு அடைச்சி வச்சிருக்காங்க. திடீர்னு பார்த்தா அந்த குழந்தைய காணோம். நம்ம எஜமானரும் எஜமானியம்மாவும் வீடு ஃபுல்லாக தேடி பார்க்குறாங்க, ஆனால் குழந்தைய காணோம். குமாலாவை எங்கடான்னு பார்த்தா பக்கத்தில் ஒரு சின்ன மார்க்கெட் மாதிரி இருக்கு, அதில் தான் இந்த குழந்தை வந்து விளையாடிட்டு இருக்கு. இந்த மார்க்கெட்லேயே இன்னும் சில சின்ன பசங்களா இருக்காங்க. டேய் யாரா இந்த பொண்ணு, பார்க்கவே புதுசாக இருக்கா, டேய் இது நம்ம எஜமானரோட பொண்ணுடா, அவ ஏன்டா இங்கே வந்திருக்கா, தெரியலடா, சரி வாங்கடா அவகிட்ட போய் வம்பளுப்போம், ஏ குமாலா இங்கே வா, ஏன் என்கிட்ட தக்காளி இருக்குது நான் உனக்கு தரேன் அப்படின்னு சொல்லி அந்த பொண்ணை கூப்பிட குமாலாவை இதுக்கு முன்னாடி குழந்தைங்களோட சேர்ந்து விளையாடினதே இல்லை. அதனால ரொம்ப ஆர்வமாக அவங்க கூப்பிட்றாங்கன்னு சொல்லி நம்பி மெதுவாக நொண்டி அவங்க கிட்ட போக அவங்களோ கையில் அந்த தக்காளி பழத்தை எடுத்து மூஞ்சில் தேய்ச்சி விட்டுறாங்க. இதனால் நம்ம குமாலாவை அழுதுட்டு இருக்க. அதே சமயம் அங்கே வர்ற எஜமானரோ நம்ம குமாலாவை எப்படியோ ஒரு வழியாக வீட்டுக்கு கூப்பிட்டு வந்துடுறாரு. இவ்வளோ நடந்து அந்த குழந்தை எவ்வளோ பாதிக்கப்பட்டிருப்பான். ஆனால் அதை பற்றி துளி கூட யோசிக்காத நம்ம எஜமானரோ ஏண்டி உனக்கு என்ன தைரியம் இருந்தால் வீட்டை விட்டு வெளில போயிருப்ப, டேய் எர்றா அந்த சாட்டையை அப்படின்னு சொல்லிட்டு சாட்டையை வச்சு அடின்னு அடிக்கிறாரு. நம்ம குமாலாவோ வலி தாங்க முடியாமல் கத்துறா. ஆனால் நம்ம எஜமானியும் எதுவும் பண்ண முடியல. அந்த வீட்லேயே நம்ம குமாலா மேலே பாசம் வச்சிருக்க ஒரே ஆள்னா அந்த வீட்டில் வேலை செய்கிற வேலைக்காரம்மா மட்டும்தான். அவங்க தான் நம்ம குமாலாவோட காயத்துக்கு மருந்து போடுறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, எல்லாம் கொஞ்ச நாள் தான் சரியாயிரும், ரொம்ப வலிக்குதா, சரி வா உனக்கு நான் பியானோ கற்றுத்தரேன் அப்படின்னு சொல்லி நான் குமாலாவுக்கோ பியானோ கற்றுக் கொடுக்குறாங்க. குமாலா உனக்கு நாளையோட 8 வயசு முடிய போகுது, அதனால் உனக்கு நான் ஒரு கிஃப்ட் கொண்டு வந்திருக்கேன். கிஃப்டா, என்னது, இதா பாரு அப்படின்னு சொல்லி கையில் ஒரு பொம்மையை கொடுக்குறாங்க. நம்ம குமாலாவோ அதை சந்தோஷமாக வாங்கிக்கிறா. அப்படியே 12 மணி ஆகுது. ரூமில் குமாலா மட்டும் தனியாக தூங்கிட்டு இருக்கா. அப்போது ஒரு வாய்ஸ் கேட்குது, குமாலா அப்படின்னு சொல்லிட்டு.
யார் அது இந்த டைமுக்கு நம்மளை கூப்பிடுறதுன்னு சொல்லிட்டு குமாலாவை எந்திரிச்சு பார்த்தா அப்போது திடீர்னு கபோர்டுக்குள்ளேருந்து அந்த சாத்தான் குழந்தை, அதான் சுமாலா, இறங்கி நடந்து வருது. இந்த நேரத்தில் நம்மளாம் என்ன பண்ணுவோம், பயந்து கத்துவோம். ஆனால் நம்ம குமாலாவோ பயப்படாமல் அந்த சாத்தானோட குழந்தைய பார்த்துட்ருக்கா. யார் நீ, எதுக்காக இங்கே வந்த? என் பேர் சுமாலா, நீயும் நானும் ட்வின்ஸு, அதாவது உன்னோட தங்கச்சி நான். என்னது என் தங்கச்சியா? ஆமாம், இதை பற்றி உங்கள் அப்பா அம்மா அவங்ககிட்ட சொல்லவே இல்லையா? அவங்க எப்படி சொல்லுவாங்க? என்னை குத்தி கொலை பண்ணதே அவங்க தானே. நீ ஒன்றும் பயப்படாத, நான் உன்னை எதுவும் பண்ண மாட்டேன். ஏன்னா நான் உன் தங்கச்சி இல்லை. இதுவரையும் உனக்கு பெஸ்ட்டு ஃப்ரெண்டுன்னு யாருமே இருந்ததே இல்லைல்ல. இனிமேல் நீ நானும் பெஸ்ட்டு ஃப்ரெண்டு. இனிமேல் நான் உன் கூடயே இருப்பேன் அப்படின்னு சுமாலாவும் குமாலாவும் பேசிகிட்டு இருக்கா. இதில் ஒரு விஷயம் என்னென்னா, குமாலாவோட கண்ணுக்கு மட்டும்தான் சுமாலா தெரியவா. அப்படியே மறுநாள் ராத்திரி ஆகுது. நம்ம குமாலாவோ எப்பவும் போல் பியானோ வாசிச்சிட்ருக்க, உள்ள அவங்க அப்பா எஜமானரோ ஏதோ முக்கியமான வேலை செஞ்சிட்ருப்பார் போல். அது அவருக்கு ரொம்ப டிஸ்டர்பன்ஸாக இருக்குது. வந்த மனுஷன் அமைதியாக இருப்பாப்பா அப்படின்னு சொல்லி பாசமாக சொல்லலாம்ல. வந்த உடனே ஒரே அப்பு. மணி என்னாச்சு, போய் தூங்கு போ அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கே ரூமுக்கு போக, அதே சமயம் நம்ம குமாலாவுக்குள்ளே தான் சுமாலா இருக்காளே. நேராக நம்ம எஜமான ரூமுக்கு போகிற நம்ம குமாலாவோ அவள் உடம்புக்குள்ளே தான் சுமாலா இருக்காளே. அதனால கை ஃபேரலைஸாக இருந்ததில்ல, இப்போ அது ஆட்டோமேட்டிக்காக சரியாகுது. அங்கேருந்து ஒரு பேனாவை எடுத்து நம்ம எஜமானர் கையில் ஓங்கி ஒரு குத்து. அவ்வளோதான், நம்ம எஜமானர் கத்துன்னு கத்த, என்னடா சத்தம் கேட்குதுன்னு அங்கே வர நம்ம வேலைக்காரியும் எஜமானமாவும் நம்ம குமாலா பண்ணி வச்சிருக்க சேட்டையை பார்த்துட்டு அந்த குழந்தைய அங்கேருந்து இழுத்துட்டு வராங்க. ஆனால் அவங்க வந்ததும் கை எப்பவும் போல் பேரலைஸ் ஆயிடுச்சு. மறுநாள் பொழுது விடியுது. சும்மாவே நம்ம எஜமானர் அந்த அடி அடிப்பார், அவர் கையிலேயே குத்துனா சும்மா விட்டுருவாரா? அங்கேருந்து நேராக இழுத்துட்டு போய் பக்கத்தில் ஒரு சோளக்காடு இருக்குது. அதில் சோளக்காட்டு பொம்மைக்கு பதிலாக நம்ம குமாலாவை கட்டி தொங்க விட்டுறாங்க. ஆனால் நம்ம எஜமானி அம்மாவோ நம்ம குழந்தைக்கு சப்போர்ட் பண்ணுவாங்கன்னு பார்த்தா, ஏன் குமாலா, உனக்கு என்ன தைரியம் இருந்தால் அப்பா மேலே நீ கை வைப்ப, நீ பண்ண தப்புக்கு நீ தண்டனை அனுபவிச்சே ஆகணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க அங்கேருந்து வந்துடுறாங்க. ஆனால் இதெல்லாம் பார்த்து வருத்தப்படுறது என்னமோ அந்த வேலைக்கார அம்மா தான். சுமாலாவோ ராத்திரி மட்டும்தான் வர முடியும், அதனால குமாலாவை அவளால் காப்பாற்ற முடியல. அப்படியே ராத்திரி ஆகுது. நம்ம குமாலாவை அந்த சோளக்காட்டு பொம்மையிலேருந்து கழட்டி கொண்டு வந்து டைனிங் டேபிளில் உட்கார வைக்கிறாங்க. ஆனால் நம்ம குமாலாவோட உடம்புல தான் இப்போ சுமாலா வந்துட்டாலே. ராத்திரி வேற ஆச்சு, சொல்லவா வேணும். டைனிங் டேபிள் மேலே ஏறி சுச்சு போகிறா. இதை பார்க்குற எஜமானுக்கு செம்ம கோவம் வர, அந்த வேலைக்காரனை எப்பவும் போல சாட்டை எடுத்துட சொல்கிறான். இதை கேட்டதும் உள்ளே இருக்கிறதும் நம்ம சுமாலா விடுவாளா? அந்த வேலைக்காரன் மேலே ஏறி உட்காந்து அடி அடின்னு அடிக்கிறான். இதை பார்த்து நம்ம எஜமானி அம்மாவை தடுக்க வராங்க. அப்போ அவங்க பார்க்குற காட்சி அவங்க கண்ணாலே நம்ப முடியல. கண்ணாடியில் பார்த்தா சுமாலாவோட உருவம் தெரியுது. இவங்களால அதை நம்பவே முடியல, ஒரே குழப்பத்தில் இருக்காங்க. அதே சமயம் நம்ம குமாலாவோ அந்த வேலைக்காரனை அடிச்சுட்டு வெளியில் ஓடி போயிடுறான். என்னதான் இருந்தாலும் பெத்த பொண்ணு விட்டுருவாங்களா? எஜமானி அம்மாவும் பின்னாடியே போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா நம்ம குமாலாவோ கோழி கூண்டுக்குள்ளே உட்காந்து உயிரோட ஒரு கோழியை பிச்சு சாப்பிட்டுட்டு இருக்கா. அப்படியே மறுநாள் பொழுது விடியுது. நம்ம வேலைக்கார அம்மாவோ நம்ம குமாலா கிட்ட வந்து, ஏமா நேற்று ராத்திரி அப்படி நடந்துக்கிட்ட அப்படின்னு சொல்லி கேட்க, அது நான் ஒன்றும் இல்லை, அவன்னா யாரு? சுமாலா, அவள் தான் இப்படி நடந்துக்கிட்டா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கிறத நம்ம எஜமானி அம்மா ஒட்டு கேட்டுறாங்க. இந்த சுமாலா அப்படிங்கிற வார்த்தையை கேட்டது நம்ம எஜமானி அம்மாவுக்கு தூக்கி வாரி போட்டுது. என்ன பேர் சொன்ன? சுமாலா, அவதாமா அப்படி பண்ணா. இதை கேட்டதும் நம்ம எஜமானி அம்மாவுக்கு தெரிஞ்சிருச்சு எதனால இப்படிலாம் நடக்குது அப்படின்னு சொல்லிட்டு உடனடியாக அந்த பாட்டி அம்மாவை போய் பார்க்கலான்னு சொல்லி அங்கேருந்து கிளம்பி வராங்க. ஏன்னா அந்த பாட்டி அம்மாவை பார்த்து சில பரிகாரம் பண்ணால் இது சரியாயிருன்னு நம்ம எஜமானி அம்மா நம்புறாங்க. நேராக அந்த ஊரோட கடைசியில் இருக்க அந்த பாட்டியை பார்க்கலான்னு சொல்லி நம்ம எஜமானி அம்மாவும் கிளம்புறாங்க. ஃபர்ஸ்ட் சீனில் இந்த போட்காரன் தான் நம்ம எஜமானி அம்மாவை அந்த பாட்டியோட வீட்டுக்கு கூப்பிட்டு போயிருப்பான். நான் டுக்கினா பாட்டி வீட்டுக்கு போகணும், உடனே போட்டுடு. என்னது டுக்கினா பாட்டி வீட்டுக்கா? அவங்க இறந்து போய் 1 மாதம் ஆச்சே. என்னது இறந்துட்டாங்களா? ஆமாம், அவங்க இறந்து 1 மாதம் ஆச்சு. நீ இனிமேலாம் யாரையும் போய் பார்க்க முடியாது. இதை கேட்டதும் நம்ம எஜமானி அம்மாவுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. இந்த பக்கம் நம்ம வேலைக்காரியோ பின்னாடி வந்து நிற்கிறாங்க. என்னடான்னு பார்த்தா நம்ம எஜமானி அம்மாவை ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்காங்க போல். என்னம்மாச்சு, ஏம்மா இங்கே வந்து தனியாக நிற்கிறீங்க? இல்லை, நான் வாழ்க்கையில் பண்ணக்கூடாத ஒரு பெரிய தப்பு பண்ணிட்டேன் அப்படின்னு இவங்க சொல்ல, அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி 1956 தான் காட்டுறாங்க. இப்போ வர கூட நம்ம குமாலாவை கட்டி போட்டுட்டு தான் இருக்காங்க. இந்த வேலைக்காரனும் ரொம்ப மோசமானவனாக இருப்பான் போல். சின்ன குழந்தைன்னு கூட பார்க்காம ஏதாவது சத்தம் போட்ட உன் கழுத்தெடுத்து போட்டுருவேன் அப்படின்னு சொல்லி மிரட்டிட்டு அவன் அங்கேருந்து போகிறான். இதெல்லாம் பார்க்குற அந்த வேலைக்கார அம்மாவுக்கோ ரொம்ப பாவமாக இருக்குது. நம்ம எஜமானவரோட காலில் விழுந்து, ஐயா, நம்ம பண்ணுறது ரொம்ப பெரிய தப்புங்கய்யா. பாவம், அவள் சின்ன குழந்தை, அவள் தெரியாமல் பண்ணுறா, அதுக்கு இவ்வளோ பெரிய தண்டனையா? பின்ன அவள் பண்ணுற தப்புக்கு தூக்கி வச்சா கொஞ்சம் முடியும்? ராத்திரியானா ஊருக்குள்ளே போய் மக்களெல்லாம் அட்டாக் பண்ணுறா. அவள் இப்படியே கிடக்கட்டும், அப்போ தான் அவள் திருந்துவா அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போகிறாரு. இந்த குழந்தைய கட்டி போகிற பழக்கத்தை இவங்க நிறுத்துகிற மாதிரியே தெரியல. இதெல்லாம் பார்க்குற எஜமானி அம்மாவோ ஒன்றும் கண்ணு காணாமல் இருக்காங்க. ராத்திரி தான் கட்டி போடுறாங்க, பகலில் திறந்து விடுவாங்கன்னு பார்த்தா பகல்லையும் ரூமில் போட்டு பூட்டிடுறாங்க. பக்கத்தில் அந்த கிராமத்தை சேர்ந்த பசங்கள்லாம் குமாலாவை பார்த்து விளையாட கூப்பிடுறாங்க.
நம்ம குமாலாவோ போன டைம் தான் ஏமாத்திட்டாங்க, இந்த டைம் உண்மையாக தான் விளையாட கூப்பிட்றாங்கன்னு சொல்லிட்டு அவளும் ரூமை விட்டு வெளியில் வந்து அவங்க விளையாட கூப்பிட்ற இடத்துக்கு போகிறா. அவனுங்க கையில் ஒரு பால் வச்சுருக்கானுங்க, அதை கீழே வச்சு அதை உதைக்க சொல்கிறானுங்க. கரெக்டாக நம்ம குமாலாவை உதைக்கிற சமயம் பாலை எடுத்துட்டு சுற்றி வச்சு விளையாடி அவளை ரொம்ப கேலி பண்ணுறாங்க. இதனால நம்ம குமாலாவோ ரொம்ப அழுகிறா. அந்த கூட்டத்திலே ஒருத்தன் ரொம்ப நல்லவ மாதிரி அவ அழுகிறாடா, தயவு செஞ்சு சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமாலா கிட்ட வந்ததும் கீழே கிடக்கிற ஒரு சேர் எடுத்து மூஞ்சில் அப்பி விட்டுறான். இவ்வளோ கொடுமையும் நடந்துட்டு இருக்க கரெக்டாக அங்கே வேற வேலைக்காரம்மாவோ இந்த பசங்கள்லாம் துரத்தி விட்டு நம்ம சுமாலாவை கூப்பிட்டு வராங்க. இதில் ஒரு கொடுமை என்னன்னா, நம்ம குமாலாவுக்கு இவ்வளோ கொடுமை நடந்துட்டு இருக்கு, எஜமானியும் எஜமானரும் பார்த்துட்டு தான் இருக்காங்க. அப்படியே ராத்திரி ஆகுது. எப்பவும் நம்ம குமாலாவை அடைச்சி வச்சிருப்பாங்களே அந்த ரூம்லேருந்து ஏதோ வித்தியாசமான சவுண்ட் கேட்குது. என்னடான்னு உள்ளே காட்டுறாங்க. நம்ம குமாலாவோ கட்டெல்லாம் ஊத்துட்டு பக்கத்தில் ஒரு பெட்டி இருக்கு, அதுக்குள்ளே கூர்மையான ஒரு கத்தி இருக்கு. அதை எடுத்துட்டு அவன் இங்கேயே கிளம்புறா. இந்த பக்கம் ஒரு சின்ன பையனை காட்டுறாங்க. இவன் யாருன்னு தெரியுதா? காலையில் கூட நம்ம குமாலாவை கலாய்ச்சி மூஞ்சில் சேரலாம் அப்படின்னே அவன் தான் இவன். தண்ணி எடுக்கலான்னு சொல்லி கிணத்து பக்கம் இவன் மட்டும் தனியாக வரான். அப்போ எங்கேருந்தோ ஒரு குரல், நான் இங்கே தான் இருக்கேன், இங்கே வா அப்படின்னு சொல்லி. யாரா அதை இருட்டுக்குள்ளே சவுண்ட் போகிறதே அப்படின்னு சொல்லிட்டு மெதுவாக அவன் கிட்ட போய் பார்க்குறான். பார்த்தா நம்ம குமலா. இந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணிகிட்ருக்க அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்கும்போதே திடீர்னு பார்த்தா குமலா பின்னாடி இருந்து சுமலா வெளியில் தெரிகிறா. இதை பார்த்ததும் அந்த பையன் கத்தி கதறிட்டு அங்கேருந்து ஓட, நம்ம குமலா கையில் தான் கத்தி இருக்கே, அதை வச்சு அவன் முதுகில் ஒரே கீறி அந்த கிணத்துலேயே தள்ளி அவன் சாவடிச்சிருது. இந்த பக்கம் அவன் கூட இந்த இன்னும் 2 பசங்களை காட்டுறாங்க. அவங்க இவனை காணோன்னு சொல்லி தேடி வர அதே சமயம் நான் இங்கே தான் இருக்கேன் அப்படின்னு சொல்லி ஒரு சவுண்ட் கேட்குது. என்னடான்னு சொல்லி மரத்து மேலே திரும்பி பார்த்தா மேலே நம்ம குமலா கத்தியை வச்சு ஒரே போடு, அவ்வளோதான் 2 பசங்களோட ஜொலி முடிஞ்சிச்சு. இதெல்லாம் காட்ட முடியாது, ரொம்ப கொடூரமாக இருக்கும். மறுநாள் பொழுது விடியுது. இந்த பசங்களை காணோன்னு சொல்லிட்டு ஒட்டுமொத்த ஊருமே தேட ஆரம்பிக்குது. எவ்வளோதான் தேடி பார்த்தோம் அந்த பசங்க கிடைக்கவே இல்லை. இங்கே பாருங்கப்பா, இந்த பசங்க மட்டும் இல்லை, இதுக்கு முன்னாடியும் கொஞ்சம் பசங்க காணாமல் போயிருக்காங்க. இதனால 6 மணிக்கு மேலே குழந்தைங்க யாரும் வெளியில் போகக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஊர்க்கட்டுப்பாடு போட்டுடுறாங்க. அதே சமயம் இந்த பக்கம் காட்டுறாங்க. நம்ம குமலாவை கலாய்ச்சதில் மீதி இருக்க பசங்களாக காட்டுறாங்க. இவனுங்க எங்கடா போனானுங்க, நம்மக்கிட்டே இது விளையாடுறானுங்களா? விளையாடுறானுங்களா? அவனுக்கு போய் 3 நாள் ஆச்சுடா, அவனுங்களுக்கு ஏதோ ஆயிருக்குமோன்னு எனக்கு பயமாக இருக்குது. நம்ம அப்பா அம்மா சொல்கிற மாதிரியே இனிமேல் 6 மணிக்கு மேலே வெளியில் போகக்கூடாதுடா. ஆமாண்டா, யாருமே வெளியில் போகாதீங்கடா அப்படின்னு இவங்க பேசிகிட்டு இருக்க அதே சமயம் மெதுவாக கதவு திறக்குது. யாரான்னு பார்த்தா வேற யாரு, நம்ம குமலா தான். ஒரு கையில் கத்தி ஒரு கையில் பாலை வச்சு இவன் நின்றுட்டுருக்கா. நீ என்ன இங்கே பண்ணிகிட்ருக்க இந்த நேரத்தில்? ஊருக்குள்ளே குழந்தைகள்லாம் காணாமல் போயிட்டுருக்குன்னு சொல்லிட்டு இருக்காங்க. நீ என்னடானா ராத்திரியில் தனியாக வந்து ஊர் சுற்றிட்டுருக்க, வீட்டுக்கு போடி அப்படின்னு சொல்கிறான். ஆனால் குமலாவை எதுவும் பேசாமல் அமைதியாக நின்றுட்டுருக்க. ஏண்டி நான் இவ்வளோ தூரம் சொல்லிகிட்டு இருக்கேன், நீ என்னடானா நின்று வேடிக்கை பார்த்துட்ருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் கிட்ட போக கையில் வச்சுருக்க கத்தியை வச்சு அங்கே இருக்கிற எல்லா பசங்களையும் ரொம்ப கொடூரமாக கொலை பண்ணிடுறான் நம்ம குமலா. இந்த பக்கம் ஊர் மக்கள் எல்லாருமே இன்னும் அந்த பசங்களை விடாமல் தேடிட்டு இருக்காங்க. அவங்க அப்படி தேடிட்டு இருக்கும்போது மரத்துக்கடியில் பார்த்தா ஒரு பையனோட தலை மட்டும் கிடைக்கிது. அந்த தலைக்கு பக்கத்தில் ஒரு பொம்மை கிடைக்கிது. இந்த பொம்மை எதுன்னு உங்களுக்கு ஞாபகம் இருக்கா? குமலாவுக்கு நம்ம வேலைக்காரம்மா கொடுத்துருப்பாங்களே அந்த பொம்மை தான் இது. இந்த பக்கம் நம்ம வேலைக்காரம்மாவோ தண்ணி எடுக்கலாமேன்னு சொல்லி கிணத்துல தண்ணி எடுக்கிறாங்க. தண்ணி பார்த்தா சிவப்பு கலராக இருக்குது. உள்ள கிணத்துக்குள்ளே யாரோ செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு அந்த கிணத்துல இருந்து செத்து பையனோட பாடியும் கண்டுபிடிச்சிடுறாங்க. இந்த பக்கம் ஓடி வந்த வேலைக்காரனும், எஜமா நம்ம தோட்டத்தில் பசங்களாம் செத்து கிடக்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போய் பார்க்குறாங்க. பார்த்தா ஒரு குச்சியில் அந்த பசங்களோட தலையெல்லாம் ஒன்றொன்னா சொருவி வச்சிருக்கு. யாரா அது இவ்வளோ ரணக்கூடூரமாக கொலை பண்ணியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஊர் மக்கள்லாம் ஒன்று திரண்டு எஜமான போய் பார்க்க போகிறாங்க. எஜமா, ஊரில் இருக்க குழந்தைங்களாம் அடுத்தடுத்து காணாமல் போகிறாங்க, சில பேர் இறந்தே போயிட்டாங்க, இதுக்கெல்லாம் நீங்கள் தான் பதில் சொல்லணும். நான் எதுக்குப்பா பதில் சொல்லணும்? நீங்கள் விளக்குறீங்களே இந்த பைத்தியக்கார குழந்தை, அவள் தான் இந்த பிரச்சனைக்கெலாம் காரணம்னு எங்களுக்கு தோணுது. அது மட்டும் இல்லாமல் சம்பவம் அந்த இடத்துல அவள் கையில் வச்சு விளையாடிட்டு இருக்கிற பொம்மை அங்கே கிடச்சிது. இதெல்லாத்தையும் வச்சு தான் சொல்கிறோம் அவள் தான் இந்த கொலையெல்லாம் பண்ணிகிட்ருக்கா. அப்படிலாம் எதுவும் கிடையாதுப்பா, இந்த சம்பவத்துக்கு அவளுக்கும் சம்மந்தம் இல்லை, இது எதனால் நடந்துச்சு அப்படின்னு சொல்லி நானும் மேலிடத்து சொல்லி விசாரிக்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் கலைஞ்சு போங்க, என்ன பிரச்சனை வந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு ஊர் மக்கள் எல்லாத்தையும் எஜமானர் அனுப்பிச்சி வச்சுட்டு எஜமானி அம்மாவை பார்த்து, நீங்கள் குமலாவை சாயந்தரமானா கட்டி போடுறீங்களா இல்லையா? ஆமாங்க, நான் அவங்கள கட்டி போட்டு தான் வச்சுருக்கோம். அவளை கட்டி போட்டு வச்சுருந்தா இந்த மாதிரி சம்பவம்லாம் நடக்காதே, எனக்கு சந்தேகமாக இருக்குது, எதுக்கும் நான் அந்த ரூமை போய் செக் பண்ணி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவளை கட்டி போட்டு வச்சுருக்க ரூமில் வந்து செக் பண்ணி பார்க்குறாரு. அப்படி செக் பண்ணி பார்க்கும்போது தான் தெரியுது அந்த ரூமில் அவ்வளோ பெரிய ஓட்டை. அப்போது இங்கே நடந்த கொலைக்கெல்லாம் காரணம் நம்ம பொண்ணு குமாலாவா? நம்ம பொண்ணு குமாலா இல்லைங்க, சுமாலா. என்னது சுமாலாவா? ஒரு செகண்ட் யோசிச்சு பார்த்துட்டு, சுமாலாவா இருக்க வாய்ப்பே இல்லையே. ஆமாங்க, இங்கே நடக்கிற பிரச்சனைக்கெல்லாம் காரணம் சுமாலா தான். அவளை நான் என் கண்ணால் பார்த்தேன். நீங்கள் அவளை மட்டும் கொலை பண்ணாமல் இருந்திருந்தா இவ்வளோ பெரிய பிரச்சனை வந்திருக்காது. இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் நீங்கள் தாங்க. இதை பற்றி நீ ஆரம்பத்தில் என்கிட்ட சொல்லியிருக்கலாம்ல.
என்ன சொல்கிறீங்க? பிரச்சனைக்கு காரணமே நீங்கள் தான். உங்ககிட்ட சொல்லி மட்டும் என்ன ஆக போகுது? இதை கேட்டது நம்ம எஜமானரும் நேராக நம்ம குமாலாவோட ரூமுக்கு தான் போகிறாரு. குமாலா, அப்பா நான் உங்ககிட்ட பாசமாக கேட்குறேன், இங்கே நடக்கிற சம்பவத்துக்கும் உனக்கு ஏதாவது சம்மந்தம் இருக்காம்மா? நீ தான் பண்ணியா இல்லை வேறு ஏதாவது ஒன்று பண்ண சொன்னாங்களாம்மா? இல்லைப்பா, நான் எதுவுமே பண்ணலப்பா, அவள் தான்ப்பா பண்ணா. அவன்னா யாருமா? அவள் பேர் சுமாலான்னு சொன்னாப்பா. அவள் எனக்கு தங்கச்சியன். அவகிட்ட இந்த மாதிரிலாம் பண்ணாதன்னு நான் சொன்னாலும் அவள் கேட்கவே மாட்டேங்கிறாப்பா. இதை கேட்டதும் நம்ம எஜமானருக்கு தூக்கி வாரி போடுது. உடனே வேலைக்காரனை கூப்பிட்டு எக்காரணத்தை கொண்டு குமாலா இந்த ரூமை விட்டு வெளியில் போகக்கூடாது, எவ்வளோ டைட்டாக முடியுமோ அவ்வளோ டைட்டாக கட்டி போடு அப்படின்னு சொல்லிட்டு அவர் அங்கேருந்து போயிடுறாரு. இந்த பக்கம் இந்த வேலைக்காரனும் என்ன பண்ணுறான்னு பார்த்தா குமாலாவோட காலை ஒரு பெரிய கட்டமாக இருக்குது, அதில் போட்டு டைட் பண்ணி வச்சுட்டு போயிடுறான். பின்னாடி அழுதுகிட்டே வர அந்த வேலைக்காரம்மாவோ, என்னம்மா நீ இவ்வளோ கஷ்டப்படுறதுனால பார்க்க முடியலையேம்மா? ஆண்டி, எனக்கு நாளையோட 10 வயசு ஆகுது. ஆமாம்மா, உனக்கு 10 வயசு ஆகுது. ஆனால் நான் உனக்காக எந்த கிஃப்ட்டுமே ரெடி பண்ணலையே. எனக்கு கிஃப்டெல்லாம் எதுவும் வேண்டாம். நான் ஒன்று சொல்கிறேன், அதை மட்டும் நீங்கள் கேட்பீங்களா? சொல்லுமா, என்ன பண்ணணும்? இல்லை ஆண்டி, இந்த வீட்டை விட்டு நீங்கள் போயிடுறீங்களா? இந்த சும்மால இந்த வீட்டில் இருக்க யாரையும் உயிரோடு விட மாட்டா. இந்த உலகத்திலே எனக்கு ரொம்ப பிடிச்சது நீங்கள் தான். என்னால் நீங்கள் பாதிக்கப்பட்டக்கூடாதுன்னு தான் சொல்கிறேன். இதை கேட்டதும் அந்த வேலைக்காரம்மாவோ மூட்டை முடிச்செல்லாம் கட்டிட்டு அவங்க அங்கேருந்து கிளம்பிடுறாங்க. இந்த பக்கம் எஜமானரோ ஒரு சாமியாரை பார்த்து நடந்ததெல்லாம் சொல்ல, அவரோ ஏதோ மந்திரம் பண்ணி நடந்ததெல்லாம் புட்டு புட்டு வைக்கிறாரு. உங்கள் ஒய்ஃப் ப்ரெக்னென்ட் ஆனது சாத்தா மூலமாக தான். அப்படின்னா 2 குழந்தை பிறந்திருக்கும். அந்த 2 குழந்தையும் நீங்கள் 10 வயசு வரையும் பத்திரமா பார்த்துருக்கணும். ஆனால் நீங்கள் என்ன பண்ணீங்க? சாத்தான் குழந்தைய கொலை பண்ணிட்டீங்க. அதனால தான் இவ்வளோ பிரச்சனையும். இன்றைக்கி ராத்திரி 10 மணியோட குமாலாவுக்கு 10 வயசு ஆகுது. இன்றைக்கி ராத்திரியே குமாலாவும் சுமாலாவும் நம்ம தனியாக பிரிக்கணும். அப்படி பிரிக்கலை அப்படின்னா குமாலாவோட உடம்புக்குள்ளே முழுசாக ஆக்கிரமிப்பு பண்ணிடுவா. ராத்திரியில் மட்டும் வந்துட்டு இருந்தவோ இனி பகல்லையும் வர ஆரம்பிப்பா. அதுக்கு என்ன சாமி நம்ம பண்ணலாம்? நீ எப்படியாவது குமாலாவை என்கிட்ட கூட்டு வா. நான் பல பூஜையெல்லாம் பண்ணி எப்படியாவது சுமாலாவை நான் குமாலா கிட்டேருந்து பிரிச்சிடுறேன். ஒருவேளை உன்னால் கூட்டு வர முடியல, அவளோட ஆட்டம் அதிகமாக இருக்குது அப்படின்னா இந்தா கத்தி. இந்த கத்தியை வச்சு குமாலாவோட நெஞ்சை குத்தி கிழிச்சிரு. அதுக்கப்புறம் சுமாலாவால் எதுவும் பண்ண முடியாது. அப்படியே எங்கள் சீனை கட் பண்ணி வீட்டில் காட்டுறாங்க. இந்த வேலைக்காரனும் படுத்து தூங்கிட்டு இருக்கிறான். அப்போ பார்த்தா திடீர்னு ஏதோ சவுண்ட் கேட்குது. என்னடான்னு வெளியில் வந்து பார்த்தா நம்ம குமாலாவை எவ்வளோ டைட்டாக அவன் கட்டி வச்சுருந்தான். ஆனால் இப்போ பார்த்தா நம்ம குமாலாவை வீட்டு முன்னாடி நின்றுட்டுருக்கா. ஏய், நீ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? உன்னை தான் நான் அவ்வளோ டைட்டாக கட்டி வச்சுருந்தேனே. அதுவா நானே ஒத்துக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு அந்த வேலைக்காரனை நம்ம குமாலை அட்டாக் பண்ண போக அவனும் எப்படியா தப்பிச்சு போகலான்னு பார்க்குறான். ஒரு கட்டத்தில் வீட்டுக்குள்ளே ஓடும்போது கத்தியை வச்சு ஒரே இருக்குது அவன் நெஞ்சில் இருக்கிறது. அவ்வளோதான், வேலைக்காரனோட ஜோலி முடிஞ்சுச்சு. இந்த வீட்டில் இப்போ மீதி இருக்கிற யார்? நம்ம எஜமானி அம்மா மட்டும்தான். இங்கே நடந்த சம்பவம் எதுவுமே தெரியாமல் அவங்க நிம்மதி தூங்கிட்டு இருக்க திடீர்னு யாரோ பியானோ வாசிக்கிற சவுண்ட் கேட்டு அவங்க முழிக்கிறாங்க. யாருன்னு பார்த்தா நம்ம குமாலா தான். ஏன் குமாலா, தூங்காமல் இன்னும் என்ன பண்ணிட்டு இருக்க நீ? நான் குமலா இல்லை சுமலா அப்படின்னு சொல்லிட்டு கையில் இருக்க கத்தியை வச்சு அவங்க அம்மாவை குத்த போக, குமலா நான் அம்மாடா, அம்மா பாவம் இல்லை, அம்மாவை எதுவும் பண்ணிடாத அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்தில் இருக்க ஒரு ரூமில் போய் ஒழிஞ்சுக்கிறாங்க. ஆனால் குமாலாவோ அந்த கதவை உடச்சிட்டு உள்ளே வந்து அவங்க அம்மாவோட காலில் கத்தி வச்சு ஒரு குத்து. குமாலா, தயவு செஞ்சு ஒரு நிமிஷம் நிறுத்து, நான் சொல்கிறத கேளு. உன்னை நான் கொலை பண்ணலாமா? உன்னை கொலை பண்ணது அப்பா. சரி, அப்பா என்ன கொலை பண்ணாரு? ஆனால் நீ குமலாவை நல்லா வளர்த்துருக்கலாம்ல. இல்லைம்மா, அவளை நல்லா வளர்க்கலான்னு சொல்லி எவ்வளவோ முயற்சி பண்ணேன். ஓ அப்படியா? நீ எப்படி வளர்த்த அப்படிங்கிறத நானும் பார்த்துட்டு தான் இருந்தேன். சுமலா, நான் சொல்கிறத தயவு செஞ்சு புரிஞ்சுக்கோ. நான் அவளை நல்லா வளர்க்கணுன்னு தான் ஆசைப்பட்டேன். சுமலா, நீ ஒரு நிமிஷம் போ, நான் குமலா கிட்ட பேசணும் அப்படின்னு சொன்னதும் குமலா அங்கே வர்றா. குமலா, அம்மாவை நீ மன்னிச்சிருமா, உன்னை நல்லா வளர்க்கணும்னு சொல்லி தான் நான் ஆசைப்பட்டேன். ஆனால் என்னால் முடியாமல் போச்சு. அப்படிலாம் இல்லைம்மா, என்னை நீ நல்லாதாம்மா வளர்த்த. இல்லைம்மா எனக்கு தெரியும், ஆனால் நீ என்னை மன்னிச்சிருமா அப்படின்னு சொல்லி அவங்க சொன்னதும் இப்போ சுமலா வருது. அவள் உன்னை மன்னிக்கலாம், ஆனால் நான் உன்னை மன்னிக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லி கையில் இருக்க கத்தியை வச்சு நெஞ்சில் ஒரே இறக்கியது. அவள் தான் எஜமானியோட சொல்லியும் முடிஞ்சிச்சு. கரெக்டாக அந்த சமயம் பார்த்தா அப்போ தான் எஜமான் அங்கே வராரு. வீட்டுக்குள்ளே வந்து பார்த்தா வேலைக்காரன் செத்து கிடக்குறான். மேலே வந்து பார்த்தா எஜமானியமாக செத்து கிடக்குறாங்க. இவருக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல. ஐயோ, இவ்வளோ பிரச்சனைக்கு காரணம் தான், என்னால் தான் இவ்வளோ பிரச்சனைன்னு சொல்லி கத்தி கதறாரு. இந்த பக்கம் மணியை காட்டுறாங்க, பார்த்தா 12 மணி. இப்போ அந்த ரூம்லேருந்து ஏதோ சவுண்டு வருது. என்னடான்னு காட்டுறாங்க, குமாலா உட்காந்துருக்கு. சுமாலா பின்னாடி உட்காந்து அந்த சேரை ஆட்டிகிட்டு இருக்கு. இப்போ குமாலாவுக்கு தான் 10 வயசு ஆனனால குமாலா எந்திரிச்சு நின்னதும் குமாலாவோட உடம்புக்குள்ளே போயிடுறா. இனி சுமாலான்னு 2 ஆளெல்லாம் இல்லை, ஒரே ஆள் சுமாலா தான். எப்படியாவது இந்த எஜமானனை போட்டு தரலான்னு சொல்லிட்டு சுமாலாவோ எஜமானோட சண்டை போட்டுட்டு இருக்கா.
ஆனால் எஜமானரோ சும்மாலாவை தள்ளி விட்டுட்டு வெளியில் வந்து ஊர் மக்கள்கிட்ட என் ஒய்ஃப் வீட்டில் செத்து கிடக்கிறா என்னன்னு வந்து பாருங்களேன்னு சொல்லிட்டு மக்கள் எல்லாத்தையும் கூப்பிட்டு போகிறாரு. அங்கே உள்ளே போய் பார்த்தா அந்த வீட்டோட வேலைக்காரன் எஜமானி அம்மா எல்லாம் செத்து கிடக்குறாங்க. இதெல்லாம் பார்த்து ஊர் மக்களே பயப்படுறாங்க. அந்த எஜமானர்கிட்ட போய் யார் இவ்வளோ கொடூரமாக கொலை பண்ணது அப்படின்னு சொல்லி கேட்க, அது யார் அப்படிங்கிறத நான் அப்புறமா சொல்கிறேன், என் பொண்ணு குமாலாவை ஆளை காணோம், எங்கன்னு போய் தேடுங்க. என்னது குமாலாவை காணோமா? அப்போது இங்கே நடந்த கொலைக்கு உங்கள் பொண்ணு தான் காரணமா? ஏற்கனவே அந்த பசங்க இறந்த இடத்துல உங்கள் பொண்ணோட பொம்மை கிடச்சிதுன்னு சொல்லி நாங்கள் உங்ககிட்ட வந்து காட்டினோம். ஆனால் நீங்கள் நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லி சொன்னீங்க. இப்போ உங்கள் குடும்பத்துக்கே இந்த கதியா? அவளை நாங்கள் உயிரோட விட மாட்டோம் அப்படின்னு சொல்லி எல்லாம் கிளம்புறாங்க. இல்லை வேண்டாம், குமாலாவுக்கு இதுக்கு எந்த சம்மந்தமும் இல்லை, தயவுசெய்து சொன்னால் கேளுங்க அப்படின்னு சொல்லி இவர் எவ்வளவோ கத்துறாரு. ஆனால் ஊர் மக்கள்லாம் கிளம்பி போகிறாங்க. ஊர் மக்கள்லாம் ஒரு பக்கம் தேடிட்டு இருக்க, என்னதான் இருந்தாலும் எஜமானர் பெத்த பொண்ணு, அதனால அவரும் தனியாக தேட ஆரம்பிக்கிறாரு. இவர் பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காகவே சுமலா வந்து நிற்கிறா. இவரும் அவளை பின்னாடியே ஃபாலோ பண்ணிட்டு போகிறாரு. கூட்டத்துலேருந்து இவரை மட்டும் தனியாக பிரித்து அந்த சோளக்காட்டுக்கு வர வைக்கிறார் அந்த சுமலா. இவரும் கையில் ஒரு விளக்க வச்சு பொறுமையாக தேடி பார்த்துட்டு இருக்காரு. இப்போ பின்னாடி இருந்து பொத்துன்னு வந்து விழுகிறா சுமலா. கழுத்தை நெரிச்சு இவரை கொலை பண்ண பார்க்க இவரும் எப்படியோ சண்டை போட்டு அவளை கீழே தள்ளி விட்டுறாரு. இதில் நம்ம சுமலாவாக மயக்கம் அடைஞ்சதும் அந்த சாமியார் கொடுத்துருப்பாரு கத்தி, அதை வச்சு குத்தலான எஜமானர் போனாரு. என்னதான் இருந்தாலும் அவர் பெத்த பொண்ணு, எப்படி அவரால் கத்தியால் குத்த முடியும்? வேண்டாம், அவளை குத்த வேண்டாம், இவர் அந்த சாமியார்கிட்ட எடுத்துகிட்டு போனால் அவர் ரெடி பண்ணிடுவார் அப்படின்னு அவர் நினைக்கிற செகண்ட் சுமலாவை பார்த்தா காணோம். திருப்பி வந்து இவரை பயங்கரமாக அட்டாக் பண்ண, இந்த தடவை இவளை உயிரோட ஓடக்கூடாதுன்னு சொல்லிட்டு அங்கே கீழே கிடக்கிற கத்தி எடுத்து நெஞ்சிலே இறக்கிடுறாரு. ஐயோ, நான் பெத்த பொண்ணை நானே கொலை பண்ணிட்டேனே அப்படின்னு இவர் ஃபீல் பண்ணிட்டு இருக்க அதே செகண்ட் இங்கே பார்த்தா சுமலா கண்ணை முழிக்கிறா. என்னது, இந்த கத்தியை வச்சு நீ கொலை பண்ண முடியும்னு நினைக்கிறியா? நானும் குமலாவும் ஒன்றா சேர்ந்ததும் என் இதயம் வலது பக்கத்துலேருந்து இடது பக்கம் போயிடுச்சு, நீ இந்த பக்கம் குத்தி இருக்கணும், செத்தடா மவனே அப்படின்னு சொல்லிட்டு வர ரண கொடூரமாக கொலை பண்ணிடுறா நம்ம சுமலா. அப்படியே இங்கே சீனை கட் பண்ணி மறுநாள் காட்டுறாங்க. அவங்க அப்பாவை கொலை பண்ண சுமலா அவங்க அப்பா பாடி என்ன பண்ணியிருக்குன்னு தெரியுதா? இந்த சோளக்காட்டில் அந்த சோளக்காட்டு பொம்மைக்கு பதிலாக அவங்க அப்பா குமலாவை நிற்க வச்சிருப்பாரு. அதே மாதிரி இப்போ அவங்க அப்பாவோட பாடியை அந்த பொம்மைக்கு பதிலாக சுமலா மாட்டி வச்சிருக்கிறா. இதெல்லாம் பார்க்குற ஊர் மக்கள் ரொம்ப பயப்படுறாங்க. இவளை எப்படியே விட்டோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் இதே கதை தான். உடனே போய் சாமியாரை பார்க்கலான்னு சொல்லி எல்லாரும் சாமியாரை போய் பார்த்தா நம்ம சுமலா சாமியாரையும் போட்டு தள்ளியிருக்கா. ஸ்டார்டிங்கில் ஒருத்தர் இந்த கதையெல்லாம் ஃப்ளாஷ்பேக்காக சொன்னார். அவர் இப்போ தான் இந்த கதையை சொல்லி முடிக்கிறாரு. இதெல்லாத்தையும் கேட்ட ஊர் மக்கள் சுமலாவுக்கு பூஜை பண்ணி படையெல்லாம் வச்சு எங்களை எதுவும் பண்ணிடாதம்மா அப்படின்னு சொல்லி வேண்டிக்கிறாங்க. அப்படியே கட் பண்ணி போடுறாங்க. இது ஒரு உண்மை சம்பவமாம்மா. இன்னும் அந்த ஊரில் யாருமே 6 மணிக்கு மேலே குழந்தைங்க வெளியில் போய் விளையாட மாட்டாங்களாம்மா. எப்படி இந்த படம் செம்மையாக இருந்துச்சா? பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி நீங்களும் நம்ம ஃபேமிலியில் ஒரு மெம்பர் ஆகுங்க. தேங்க்யூ.